நாளைக்கு வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருது. நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வருது. வால் ஸ்ட்ரீட்னு சொல்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வருது. அதோடு சேர்த்து அடுத்தடுத்த மாதங்களில், அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வந்து ஓப்பன்ஐஏ, அதாவது நாங்கள் ChatGPTன்னு சொல்கிற கம்பெனி, அடுத்தது அந்த்ரோபிக்னு சொல்கிற க்ளவுட், இந்த கம்பெனிகளும் வருது. இப்போ இதில் என்ன, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்பயுமே கம்பெனிகள் வாரது வளமை, புதுசாக லிஸ்ட் பண்ணுறது, பங்குச்சந்தையில் பங்குகளை வெளியிடுறதுன்றது வளமையான ஒரு விஷயம். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னால், இது ஒரு வரலாற்று தருணம். என்ன வரலாற்று தருணம்னு சொல்லி சொன்னால், முதலாவது அதனுடைய மதிப்பீடு, அதாவது முதல் தரமாக $1 ட்ரில்லியன் மேலே நிறுவனங்கள் மதிப்பிடப்பட்டு பங்குச்சந்தையில் அதனுடைய பங்குகளை வெளியிடுறது. இது வந்து முதல் முறை. அதுவும் வந்து ஒரே வருடத்துக்குள்ளே அல்லது மிகவும் குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வளவு கிட்டத்தட்ட 3 நிறுவனங்கள் சந்தைக்கு வாரது என்றது இது ஒரு வரலாற்று தருணம். அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஏன் இந்த நிறுவனங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு வருது என்று சொல்லி சொன்னால், இந்த பங்கு சந்தையில் போய் பங்குகளை வெளியிட்டு அதனுடைய காசை அதில் இருந்து முதலீட்டை திரட்டுவதற்கான தருணம் என்பது ஒரு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகுதான் அவர்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள். அதாவது கிணத்துல தண்ணி இருக்குதா, தண்ணி இருக்குமான்னு பார்த்து தான் தோட்டத்தை செய்யணும். மண்ணில் வந்தால் எவ்வளவு தண்ணியை இறைக்கலாம், எப்போ திருப்பி ஊறுமன்றது தெரியணுமன்ற மாதிரி இந்த சந்தையில் வந்து எந்த நேரத்தில் எதை கொண்டே லிஸ்ட் பண்ணினால் இது அந்த பங்குகளுக்குரிய பணத்தை திரட்ட முடியும் என்பது ஒரு ஒரு விதமான கணிப்பீட்டுக்கு பிறகுதான் அந்த சந்தைக்கு வருவார்கள். அது பிழைக்கலாம், பிழைக்காமல் போகலாம். ஆனால் பலர் வந்து இந்த நிறுவனங்கள் இந்த மிகவும் அதிகளவான மதிப்பீட்டில் ஒரு குறுகிய காலத்தில் பங்கு சந்தைகள் வருவதை 1999-2000 காலப்பகுதியிலே இணைய வழி நிறுவனங்கள், இன்டர்நெட் பேஸ்ட் .com பபிள்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த காலத்தில் மிக மிக அதிகளவான மதிப்பீட்டு பல நிறுவனங்கள் பங்குச்சந்தைக்கு வந்து பிறகு குறுகிய காலத்தில் அந்த மதிப்பீடுகள் மிகவும் குறைந்து போய் அந்த நிறுவனங்கள் பல செயலிலே இல்லாமல் மூட வேண்டிய நிறுவனங்களாக, திவாலான நிறுவனங்களாக வந்ததை பார்த்துருப்போம். ஆனால் அதை போன்ற ஒரு தருணமாக சிலர் இதை பார்த்தாலும், இன்னும் ஒரு சிலர் இதை வேற ஒரு கோணத்தில் பார்க்கிறார்கள். என்றால், இணையவழி நிறுவனங்கள் அந்த காலத்தில் எல்லா நிறுவனங்களும் பங்குச்சந்தைக்கு வந்த பொழுது இணையவழி என்பது ஒரு முற்றிலும் புதிய வணிகமாக இருந்தது. அப்போ அதற்கான வாடிக்கையாளர்கள் அதிலே பழகின ஒன்றாக, ஹபிச்சுவேட்டடான ஆட்களாக வரவில்லை. அதிலிருந்து ஒரு பொருளாதாரம் இருக்கு என்பது தெரியும், ஆனால் அந்த பொருளாதாரம் உருவாகவில்லை. ஆனால் இன்று நிலைமை அப்படி இல்லை. இன்று ChatGPT இருந்தாலும் க்ளவுடாக இருந்தாலும் அந்த நிறுவனங்கள் எடுத்த எடுப்பிலேயே லாபம் விட்டாலும் ஏறக்குறைய அந்த லாபத்தை நோக்கியதான பெருந்தொகையான பணத்தை ஒவ்வொரு காலாண்டிலும் திரட்டக்கூடியதான வழிமுறைகள் வந்துவிட்டன. பொருளாதாரம் என்பது எல்லைகளற்று, தேசங்களற்று, நேரங்களற்று விரிவடைந்து ஒரு உலக பொருளாதாரம் அதனுடைய உச்சத்தில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த நிறுவனங்கள் வருகிறது. அது ஒன்று. அடுத்தது வந்து, ஏன் இந்த நிறுவனங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு மிக குறுகிய காலத்தில் வருகின்றன என்றால், இப்பொழுது இந்த பேச்சு அதன் உச்சத்தில் இருக்கிறது. ஒரு சந்தையிலே அதன் ஒரு பொருளை கொண்டே விற்பதற்கு அதனுடைய பேச்சு, அதனுடைய டிமாண்ட், அந்த கேள்வி அதிகமாக இருக்கிற பொழுது, அதை பற்றிய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிற பொழுது அதை இலகுவாக விற்று காசாக்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த நிறுவனங்கள் வருகிறது. அப்போ இந்த நிறுவனங்கள் சந்தைக்கு வருவது என்பது அந்த நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளை சந்தையில் விற்று அதனூடாக திரட்டுகின்ற அந்த பணத்தை
அதிலே சில ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த நிறுவனத்தின் மிக மிக ஆரம்ப காலத்திலேயே பங்கிட்டவர்கள் சில தங்களுடைய பங்குகளை விற்று காசாக்கி கொண்டு அதனுடைய வெளியேறுவார்கள். வெளியேறி வேறு முதலீடுகளுக்கு போவார்கள். இன்னொன்று வந்து இந்த நிறுவனங்கள் திரட்டின காசை எடுத்து வைத்து தங்களுடைய அடுத்த கட்ட அடுத்தடுத்த வருடங்களுக்கான அடுத்த காலாண்டுகளுக்கான வேலை திட்டங்களில் இந்த பணத்தை முதலீடு செய்வதற்கான வழிமுறைகளை தேடுவார்கள். அதுக்குள்ளே திட்ட வரைவும் அவர்களிடம் இருக்கிறது. அது பொது வழியிலே கூட காணலாம். அப்போ இதில் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், இந்த ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மிகவும் வேகமாக வளரும் தவிர்க்க முடியாத ஒரு தொழில்நுட்பம். அது வந்து எங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக தாக்கம் செலுத்துகிற ஒரு தொழில்நுட்பமாக வரப்போகிறது, தவிர்க்க முடியாமல் வரப்போகிறது. அதை கொண்டு செல்லும் அந்த தொழில்நுட்பத்தை மக்களிடையே கொண்டு செல்லும் ஒரு கருவியாக இந்த நிறுவனங்கள் தான் இருக்க போகிறது. அப்போ அதனாலே இந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி என்பதும் அதனுடைய அதீத மதிப்பீடு என்பதும் இப்பொழுது சந்தையில் இருக்கிற பிரச்சனையே அதுதான். இந்த நிறுவனங்கள் என்பது மிகவும் அதீதமாக வளர்ச்சி மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் அல்ல. அது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து விண்கலங்களை செலுத்துகிற சேட்டலைட்டுகளை, செயற்கைக்கோளை விண்ணிலே செலுத்துகிற லாஞ்சர்களை வைத்திருக்கிற ஒரு பிஸ்னஸாக, அதாவது வேறு வேறு நிறுவனங்கள் பல்வேறு காரணங்களுக்காக சேட்டலைட்டுகளை காலங்காலமாக பல தசாப்தங்களாக விண்ணிலே ஏவி வருகின்றது. காலநிலை அவதானத்துக்காக, தொடர்பாடலுக்காக, பாதுகாப்பு காரணங்களுக்காக, வேறு இணைய வசதிகளுக்காக, இவ்வாறு பல நோக்கங்களுக்காக இந்த நிறுவனங்கள் செயற்கைக்கோள்களை விண்ணிலே ஏவி வந்திருக்கிறது. ஆனால் எல்லா செயற்கைக்கோள் நிறுவனங்களும், அந்த சேவைகளை வழங்கும் செயற்கைக்கோள் நிறுவனங்களும் அந்த விண்ணிலே ஏவுவதற்கான தொழில்நுட்பத்தை வைத்திருப்பதில்லை. அதை நாசாவிலே கொடுத்து ஏவுவார்கள். சில வேளையிலே இப்போ நாங்கள் பல வருடங்களுக்கு முன்னர், அதாவது 2-3 வருடங்களுக்கு முதல் பார்த்திருப்போம், இந்தியாவில் வைத்து ஏவினார்கள். பிறகு இந்தியாவினுடைய செயற்கைக்கோள்களை கொண்டு உஸ்பெஸ்கிஸ்தானிலே கொண்டு ஏவினார்கள். அப்போ அதே போல் இந்த விண்ணிலே ஏவுகின்ற தொழில்நுட்பத்தை இவர்கள் மிகவும் மலிவான விலையில், அதாவது ஒரு செயற்கைக்கோளை ஏவுகிறதுக்கு ஏறத்தாழ $100 மில்லியன் செலவாகிறது என்று சொன்னால், இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அதை அதனுடைய பாதி விலையிலே ஏவக்கூடிய தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அது ஏன் என்று சொல்லி சொன்னால், அந்த ராக்கெட் வந்து ரீயூசபிள், அதாவது மீண்டும் மீண்டும் அதை ஏவி விட்டு திரும்பி வரும். முந்தி வந்து அதை ஏவி விட்டு அப்படியே விண்ணிலேயே அது ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக அப்படியே விண்ணிலேயே அலைவதாக அது இருக்கும், அல்லது கடலிலே விழுவதாக அது இருக்கும். இப்பொழுது அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் பாவனைக்கு உட்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடியால் அதை மிகவும் குறைந்த விலையிலே அவர்களால் அந்த சேவையை வழங்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அது அவர்களுடைய ஸ்பேஸ் எக்ஸினுடைய இன்னும் ஒரு பகுதி வியாபாரம். அதனோடு சேர்த்து இந்த ஸ்டார்லிங் என்கிற இணைய சேவை, அது ஒரு வளரும் இணைய சேவை. ஏனென்றால் அது இணையம் இல்லாமல் இப்பொழுது எந்த செயற்பாடும் இல்லை, மனித சமூகத்தின் எந்த செயற்பாடும் இல்லை என்கிற ஒரு கட்டம் வந்த பிறகு பொருளாதாரத்தின் ஒரு அடிப்படை வசதியாக, எப்படி உணவு, உறையுள் என்று சொல்லுகிற ஒரு கட்டமோ, அதை போல இணையம் என்பது மிகவும் ஒரு அடிப்படை வசதியாக இருக்கிற ஒரு காலம் வருகின்ற பொழுது எல்லா நாடுகளிலும் இப்பொழுது இருக்கிற இணைய சேவையை கொடுப்பது என்பது, அதாவது தரை வழியாக அல்லது இந்த டவர் வழியாக கொடுப்பது என்பதற்கு அதற்குரிய உட்கட்டுமானங்களை செய்வதற்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படுகிறது, நேரம் தேவைப்படுகிறது, மனித ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆனால் அதைவிட எல்லைகளற்று, தேசங்களற்று, நாட்களற்று, கடலிலும் வானிலும் மலையிலும் நிலத்திலும் எங்கும் இணையத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இந்த ஸ்டார்லிங்ஸ் தொழில்நுட்பம் இருக்கிறது. அதற்காக அவர்கள் நூற்றுக்கணக்கான செயற்கைக்கோள்களை நாள்தோறும் ஏவி வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த சேவை ஒரு வளர்கின்ற சேவை தான். அப்போ அது ஒரு பகுதி வியாபாரம் ஸ்பேஸ் எக்ஸிலே. அது ஒரு $16 பில்லியன் சேவையாக
வருமானமாக பெற்றிருக்கிறார். அது அடுத்த வருடங்களில் இரட்டிப்பாகும், 3 மடங்காகும் என்று எல்லாம் சொல்லப்படுகிறது. அதைவிட இன்னும் ஒரு பகுதி வியாபாரம் இருக்கிறது. அது வந்து மிகவும் சிறிய அளவிலானது. அதாவது முந்தி நாங்கள் ட்விட்டர் என்று அழைக்கப்பட்ட ஒரு சமூக வலைத்தளத்தை எலன் மஸ்க் வாங்கினார். அவர் வாங்கி அதை எக்ஸ் என்று பெயரிட்டார். அதனோடு சேர்த்து இப்போ க்ரோக் என்று சொல்கிற ஒரு செயற்கை நுண்ணறிவு தளத்தையும் அதனோடு சேர்த்து அதையும் சந்தையிலே சந்தையிலே வந்துவிட்டது. ஆனால் அதை ஒரு முழுமையான காம்படிட்டிவான ப்ராடக்டாக, அதாவது ஓப்பன் ஐக்கோ அல்லது க்ளூட்டுக்கோ காம்படிட்டிவான ப்ராடக்டாக கொண்டு வருவதற்கான ஒரு செயல் நடக்கிறது. ஆனால் அதனுடைய வருமானம் என்பது மிகவும் சின்ன அளவிலே ஒரு $2 பில்லியன் அளவிலே தான் இருக்கிறது. அப்போ இந்த 3 விதமான வியாபாரங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இதிலே ஸ்பேஸ் எக்ஸும் ஒரு வகையிலே இல்லை, முழுமையாகவே இந்த ஏஐ பிஸ்னஸினுடைய அடுத்தடுத்த மாதங்களிலே வரப்போகிற ஏஐ பிஸ்னஸ்களுடைய பங்குச்சந்தைக்கு வரப்போகிற ஏஐ வியாபாரங்களுடைய வளர்ச்சியில் பங்கு செலுத்துவதாக அல்லது அதனோட வளர்ச்சியில் சேர்ந்து வளர்கிறதாகத்தான் இருக்க போகிறது. உதாரணமாக செயற்கைக்கோள்களை மிக மிக கூடுதலாக ஏவுவதற்கு இப்பொழுது செயற்கைக்கோள்களை அதிகமாக ஏவ வேண்டிய தேவை வரப்போகிறது என்றால் இனிமேல் விமானங்களில் இன்னும் சில வருடங்களில், இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் விமானங்களில் கூட நாங்கள் இணையத்தை பாவிக்கிற மிகவும் ஃப்ரீயாக அன்லிமிட்டெட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை பாவிக்கிற ஒரு நிலை வந்துவிடும். ஆரம்பத்தில் அதற்கு சின்ன சின்ன லிமிட்டேஷன்ஸ் வைத்திருப்பார்கள், ஸ்பீட் லிமிட் வைத்திருப்பார்கள், பேக்கேஜ் லிமிட் வைத்திருப்பார்கள். பட் ஒரு கட்டத்தில் குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அது வந்து அன்லிமிட்டட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை நீங்கள் கப்பலிலேயோ விமானத்திலேயோ பாவிக்கிற அந்த நிலை வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் ஏராளமான சேட்டலைட்டுகள் தேவைப்படும். அந்த சேட்டலைட்டுகளை விண்ணிலே செலுத்த வேண்டிய அந்த அதில் இப்பொழுது இருக்கிறதுல மிகவும் மலிவான எஃபிஷியண்ட்டான வினைத்திறன் மிகுந்த தொழில்நுட்பத்தை வைத்திருப்பது ஸ்பேஸ் எக்ஸ் தான். அதே போல் அதை ஏவிய பிறகு அதிலிருந்து இணையத்தை வழங்குகிற அந்த சேவை, அப்போ அதுவும் ஸ்டார்லிங்க்ஸில் தான் இருக்கிறது. வேறு நிறுவனங்கள் இருந்தாலும் ஸ்டார்லிங்க்ஸ் அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து இல்லை. நட்சத்திர அந்தஸ்து என்றால் எலான் மஸ்க் ஒரு வியாபாரியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு செலிபிரேட்டுக்குரிய ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கிறது. அது முதலீட்டாளர்களை, வாடிக்கையாளர்களை, நாட்டினுடைய முடிவுகளை எடுக்கின்ற அதிகார வர்க்கத்தை கவர்ந்தெழுக்கின்ற ஒரு பேராக இருக்கிறதாலே இந்த நட்சத்திர வேல்யூ அதனுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும். அப்போ இந்த $1 ட்ரில்லியன் பிஸ்னஸ் இந்த மார்க்கெட்டுக்கு வருகிறது என்றால் இதுவரைக்கும் இல்லாத ஒரு இடத்துக்கு மனித சமுதாயம் அடுத்த 10 வருடங்களிலே பாயப்போகிறது. பொருளாதார வளர்ச்சியிலே, சாதாரண எங்களுடைய வாழ்வியலே ஒரு பெரிய மாற்றம் ஒன்று தெரிய போகிறது என்றதுக்கான முதல் படிதான் இது. இதிலே ஏற்றங்கள் இருக்கும், இறக்கங்கள் இருக்கும். நாளைக்கு பங்குச்சந்தைக்கு வருவது மிக அடுத்த வாரங்களிலே மிகப்பெரிய விலைக்கு போகலாம், அல்லது கீழே விழலாம், அல்லது இந்த வருட முடிவுக்குள் எதுவும் நடக்கலாம், ஏறலாம், இறங்கலாம். அது பங்குச்சந்தைக்குரிய இயல்பு, பங்குச்சந்தைக்குரிய கேள்வி. ஆனால் இந்த தொழில்நுட்பங்கள் வருவதும் இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பிஸ்னஸ் போல ஒரு தோற்றத்தை காட்டுவதும் வந்து இந்த பொருளாதாரத்தினுடைய திசைப்போக்கும் மாறப்போகிறது. எப்படி தொழில்நுட்ப புரட்சி வரும் பொழுது ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்பட்டதோ, இணையம் வரும் பொழுது ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்பட்டதோ, எப்படி நாடுகள் தங்களுடைய பொருளாதார கொள்கையை மாற்றி மூடிய பொருளாதாரத்தில் இருந்து திறந்த பொருளாதாரத்துக்கு போகும் பொழுது எப்படி மாற்றங்கள் ஏற்பட்டதோ, அதை போல் ஒரு மாற்றம் வந்து மிக விரைவாக, ஏனென்று சொன்னால் இதனுடைய டெலிவரி மெத்தட்ஸ் வந்து வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறதால இதனுடைய பொருளாதார மாற்றம் என்பது மிகவும் உச்சமாக இருக்க போகிறது. அதோடு சேர்த்து இன்னொரு துறையும் வளரப்போகிறது. அது வந்து எனர்ஜி, ஆற்றல். அதை பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் பேசுவோம்.